அடே கருமையானவளே, நீ எந்த சந்தோஷத்துல இந்த சிவப்பு சேலையை போட்டுக்கொண்டிருக்கே? கல்யாணத்துக்கு நான் மட்டும்தான் என் மகள்களோட போவேன். போயிடு, இதெல்லாம் கழட்டிட்டு பாத்திரங்களை கழுவு. மஹீன் தன் அப்பா இறந்த துக்கத்தை மறக்க திருமணத்துக்கு போகத் தயாரானாள். ஆனா அத்தை அவளை மோசமா திட்டினாள். அவள் அத்தையோட மாறிய ரூபத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். பாத்திரம் கழுவும்போது அந்த நாட்கள் நினைவுக்கு வந்தன. துபாயிலிருந்து நிறைய பரிசுகளோட அப்பா வீட்டுக்கு வந்தா அத்தை அவள் மேல வரி வரியாக விழுந்துருவா. அவள் கண்ணீர் துடைச்சிக்கிட்டே துடைப்பத்தை பிடிச்சிருந்தா. அப்போ வெளியில பெல் அடிச்சுது. முன்னாடி கபீர் அஃப்ரிதி தன் காவலர்களோட நின்னிருந்தான். வீட்ல யாரும் இல்ல. மஹீன் சொன்னதும் அவன் 2 அடி முன்னாடி வந்தான். தெரியும், அதனாலதான் இந்த நேரத்துல இங்க வந்திருக்கேன். உங்க அப்பா என் ரொம்ப நல்ல நண்பர். இறக்கும் முன்னாடி அவர் என்னிடம் இவ்ளோ சொல்லிட்டு இருந்தார். அப்போ கதவு திறந்து அத்தை முன்னாடி வந்துட்டாள். மஹீன் விரிய விரிய கண்களோட தன் அத்தையை பார்த்துக்கிட்டு இருந்தாள். தன் அண்ணன் இறந்த உடனே அவங்க அப்படி பாசை புரட்டினாங்க. மஹீன் ஆச்சரியத்துல மூழ்கிட்டாள். இப்படி கண்களை உருட்டி உருட்டி என் முகத்தை என்ன பாக்குற? சிவப்பு சேலை போட்டு இப்படி அலங்காரம் பண்ணிக்கிட்டு கல்யாணத்துக்கு போனா உன்னை பாக்குறவங்க என்னென்ன பேச்சு பேசுவாங்க? சிவப்பு சேலை போட்டுக்கிட்டு நீ இப்படி சந்தோஷப்படுற மாதிரி உன் அப்பா போன துக்கம் உனக்கு ஒண்ணுமே இல்லையோ? மஹீன் அவங்க பேச்சை கேட்டு அவங்க உடம்பு மேல ஒரு ஆழமான பார்வை போட்டாள். துக்க நிற சூட் போட்டு மேக்கப் தடவி கனத்த நகைகள் அணிஞ்சு அவங்க கல்யாணத்துக்கு போக முழுசா தயாராக தெரிஞ்சாங்க. அவங்களை பார்த்தா சமீபத்துல அவங்க அண்ணன் இறந்த மாதிரி ஒண்ணுமே தெரியல. மஹீன் ஏதாவது சொல்லி தன் தலையை தானே உடைச்சிக்க விரும்பல. சரி அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே பண்ணுவேன். அவள் தன் உண்மையான மரியாதை காரணமா கட்டாயப்பட்டு ஒரு முறையும் அவங்களுக்கு எதிர்த்து பேச முடியல. நான் மட்டும் அப்பன் இழக்கல, நீங்களும் அண்ணனை இழந்திருக்கீங்க. என்னோட துக்கம் மட்டும் இல்ல, உங்களோட துக்கமும் கொண்டாட வேண்டியதுதான். 1000 எச்சரிக்கை சொல்லிட்டு அத்தை தன் 2 மகள்களையும் கூட்டிக்கிட்டு போயிட்டாள். அவங்க போனதுக்கு அப்புறம் மஹீன் தன் கண்ணீரை துடைச்சிக்கிட்டு வீட்டு வேலைகளில மூழ்கிட்டாள். அவங்க திரும்புவது மாலை வரை எதிர்பார்க்கப்பட்டது. மாலை வரை மஹீன் ஒரு அமைதியான நேரத்தை கழிக்கலாம். ஒரு பக்கம் அவள் கண்ணீர் துடைச்சிக்கிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் யாரோ வீட்டுக்கு வெளியில அவளை பைத்தியம் மாதிரி எவ்ளோ நேரமா தேடிக்கிட்டு இருந்தான். அவன் வேற யாரும் இல்ல, கபீர் அஃப்ரீதி தான். ரமேஷ்ஜி இறந்ததுல இருந்து கபீர் மஹீனோட பேச ஆசைப்பட்டு கொண்டிருந்தான். அவன் தன் காவலர்களை மஹீன் பத்தி தகவல் வாங்க அவள் வீட்டுக்கு அனுப்பினான். காவலர்கள் ஆறுதலான செய்தியை கொடுத்தாங்க. சார், அந்த பெண் தன் அத்தை வீட்ல நல்லா இருக்கா. இந்த நாட்களில அவள் அப்பா இறந்த அதிர்ச்சியில மோசமா சிக்கிருக்கா. இப்போ அவள் காலேஜுக்கு போகல, யாரையும் சந்திக்க விரும்பல. அவள் அத்தை வீட்ல யார் யார் இருக்காங்க? கபீர் பிஸியான ஸ்டைல்ல கேட்டான். சார், அவள் வீட்ல அத்தையும் அவங்க 2 மகள்களும் தான். அங்க ஏதாவது ஒருத்தர் இருக்காரா மஹீனுக்கு தொல்லை கொடுக்கிற மாதிரி? இல்ல சார், என் நினைப்புல அப்படி யாரும் இல்ல. மஹீனுக்கு பிரச்சனை உருவாக்குறது. சரி, நான் சீக்கிரம் மஹீனை சந்திக்கணும். அவள் பத்தி ஒன்னோட ஒன்னா எனக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருங்க. அவள் அதிர்ச்சி குறையும் போதுதான் நான் அவளுக்கு இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லப் போறேன். அவளே இந்த எல்லா விஷயங்களையும் பார்ப்பா. அந்த வேலை முடிஞ்சாதான் என் பேச்சை புரிஞ்சுப்பா. இல்லாட்டி அந்த பெண் தனக்கே ஏதாவது பிரச்சனையே உருவாக்கிடுவா. இன்னைக்கு கபீர் அவளோட பேச அவள் பக்கத்துக்கு வந்திருக்கான். மஹீன் இந்த விஷயத்தை தெரியாமலே இருந்தாள். அதுவும் அவள் கபீரோட ஜாதியை கூட தெரியாதவள். அவள் கபீரோட பேரையும் கூட ஒருபோதும் தன் அப்பா வாயில கேட்டதில்ல. எங்க இருக்கு அந்த பெண்ணோட வீடு? சீக்கிரம் சொல்லு, நான் மீண்டும் மீட்டிங்குக்கும் போகணும். சார், இங்கேதான் இருக்கு அவள் அத்தை வீடு. இங்கேதான் அவங்க இருக்காங்க. இங்க நிறைய வீடுகள் இருக்கு. அவள் இதோட எந்த வீட்ல இருக்கா? நீ அவள் பத்தி எல்லா தகவலையும் வெச்சிருந்தாயே. நீ சொன்னே அவள் முழுசா சேஃபா இருக்கான்னு. உனக்கு அவள் எங்க இருக்கான்னு தெரியாது. அப்படின்னா மற்ற தகவல்களையும் நீ எனக்கு பொய் சொன்னே. இல்ல சார், காவலன் மோசமா பயந்துட்டான். நான் உங்ககிட்ட எந்த பொய்யும் சொல்லல. நான் என் நண்பன் மூலமா எல்லா விசாரணையும் பண்ணினேன். நானே சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கேட்டேன். எல்லாரும் சொன்னாங்க அவள் இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கான்னு. சரி, அப்பா அவள் வீடு எங்க இருக்கு? இதை சொல்லு. சார், நீங்க ஒரு நிமிஷம் இங்கேயே இருங்க. நான் இப்போ வர்றேன். கபீருக்கு தன் கோபத்தை கட்டுப்படுத்துறது கஷ்டமா போச்சு. அவன் எல்லாருமே மேல மோசமா கத்த ஆரம்பிச்சான். நீங்க எல்லாருமே ரொம்ப சோம்பேறிகள், எந்த வேலைக்கும் உதவாதவங்க. ஒரு சின்ன டியூட்டி உங்க தலையில போட்டேன், அதையும் நீங்க சரியாக செய்ய முடியல. அவன் ரொம்ப ரொம்ப எரிச்சலா இருந்தான். அவனுக்கு திரும்பி போக எவ்ளோ அவசரம் இருந்ததோ அவ்ளோ நேரம் இங்கே ஆகுமா போல இருந்தது. அப்போ காவலன் ஓடி வந்தான்.
சார் கண்டுபிடிச்சிட்டேன், பெண்ணோட வீடு. வாங்க, நான் உங்களை அழைச்சிட்டு போறேன். சபாஷ், இன்னைக்கு தேதியில வீடு கண்டுபிடிச்சிட்டான். கிண்டல் பண்ணிக்கிட்டே அவன் காவலனோட நடந்தான். கதவு பெல் அடிக்கிறப்போ அவன் வீட்டுக்கு ஒரு பேட்ஸ் ஐ வியூ போட்டான். வீடு ரொம்ப அழகா இருந்தது. நல்லா மாடர்ன் ஸ்டைல்ல கட்டப்பட்டிருந்தது. இந்த வீட்டுக்கு நல்லா பணம் செலவு பண்ணியிருக்காங்கன்னு தோணுச்சு. ஆனா கேள்வி என்னன்னா, மஹீனோட அத்தை கணவர் பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அவங்களுக்கு மகனும் இல்ல. அப்ப இந்த வீட்டுக்கு இவ்ளோ பணம் எங்க இருந்து வந்தது? இது மஹீனோட அப்பா வீடா? கபீரோட உதடுகளில ஒரு புன்னகை வந்தது. மஹீன் தனக்கு டீ போட சமையலறைக்கு வந்தாள். அப்போ கதவுல பெல் சத்தம் கேட்டது. இந்த நேரத்துல அவன் வந்துட்டான். யாரு வெளியில? கதவு பக்கத்துக்கு வந்து முன்னெச்சரிக்கையா கேட்டாள், நான் கபீர் அஃப்ரீதி. அவள் இந்த பேரை கேட்டு ஆச்சரியப்பட்டாள். கபீர் அஃப்ரீதி? அவன் யார்? நீங்க கதவை திறங்க. எனக்கு உங்ககிட்ட சில முக்கியமான விஷயம் பேசணும். உங்களுக்கு யாரோட பேசணும்? யாரை சந்திக்கணும் உங்களுக்கு? அத்தை வீட்ல இல்ல. எனக்கு மிஸ் மஹீனை சந்திக்கணும். அவள் வீட்ல இருக்காளா? மஹீன் ஆச்சரியத்துல மூழ்கிட்டாள். ஆனா நீங்க யார்? நீங்க கதவை திறந்தா நான் உங்களுக்கு சொல்லுவேன் நான் யார். எனக்கு உங்ககிட்ட என்ன வேலை? இந்த தடவை அவன் கொஞ்சம் எரிச்சலான டோன்ல பேசினான். மஹீன் கொஞ்சம் யோசிச்சு கதவை திறந்தாள். முன்னாடியே ஒரு உயரமான நீளமான டேஷிங் பர்சனாலிட்டி உள்ள ஆள் நின்னிருந்தான். அவனை பார்த்து மஹீன் மனசுக்குள்ளேயே இம்ப்ரெஸ் ஆயிட்டாள். நீங்க என்னை உள்ள விடுங்க, அனுமதி கொடுங்க. மஹீன் கதவு நடுவுல நின்னு ஆச்சரியத்துல சிலையாகி அவனை பார்த்துகிட்டு இருந்தாள். அவன் பேச்சை கேட்டா அவளுக்கு வெக்கம் வந்துடுச்சு. ஒரு பக்கம் நின்னு அவள் உள்ள வர வழி கொடுத்தாள். முற்றத்துல ஒரு பக்கம் 2 நாற்காலிகள் போட்டிருந்தன. ஒரு நாற்காலியில போய் கபீர் உட்கார்ந்தான். இன்னொரு நாற்காலியில மஹீனை உட்காருன்னு சைகை பண்ணினான். கதவை மஹீன் கவனமா திறந்து வச்சிருந்தாள். மஹீனோட முகத்துல தெளிவா எழுதியிருந்தது. அவள் இந்த ஆளை பார்த்து பயந்துட்டாள். இது மனசுக்குள்ளேயே பயமும் இருக்கு. தன்னைத்தானே திட்டிக்கிட்டு இருந்தாள். இப்படி கதவை திறந்து ஒரு அந்நியனை வீட்டுக்குள்ள கொண்டு வர கூடாதுன்னு. மொஹல்லால யாராவது பார்த்திட்டா அத்தை கிட்ட புகார் போடுவாங்க. அத்தைக்கு அவளோட காரணமே இல்லாம பகை இருந்தது. கபீரும் அவள் பிரச்சனையை புரிஞ்சிட்டான். அவன் அவளை அதிகமா தொல்லைப்படுத்த விரும்பல. அவனுக்கும் அதிக நேரம் இல்ல. அவன் சீக்கிரம் தன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். நான் உங்க அப்பா ரமேஷ் காஞ்சியோட நண்பன். என்கிட்ட உங்களுக்காக சில அமானத்து இருக்கு. அதை உங்க அப்பா என்கிட்ட வச்சிருந்தார். நான் அந்த அமானத்தை உங்களுக்கு திருப்பிக் கொடுக்க வந்திருக்கேன். மஹீனுக்கு ஒருவேளை கேட்கறதுல தவறுதல் இருந்திருக்கலாம். என்ன சொன்னீங்க நீங்க? நீங்க என் அப்பா நண்பரா? ஆமா, நான் உங்க அப்பா நண்பன். உங்க அப்பா கிட்ட நான் வாக்கு கொடுத்தேன். நான் உங்களை பாதுகாப்பேன். உங்களுக்கு முழு சப்போர்ட்டும் கொடுப்பேன். உங்களுக்காக உங்க அப்பா சில ப்ராப்பர்ட்டி விட்டிருந்தார். ஒரு பேங்க் அக்கவுண்ட்டும் என் பொறுப்பில கொடுத்திருந்தார். அதுல உங்களுக்காக நல்லா பேலன்ஸ் இருக்கு. ஆனா அவர் என்கிட்ட இந்த வாக்கு வாங்கினாரு. இந்த விஷயங்களை நான் உங்களை தவிர வேற யாருக்கும் சொல்ல மாட்டேன். இப்போ மஹீன் அவன் பேச்சை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு அவளுக்கு ஒரு கூர்மையான சத்தம் கேட்டது. இது நம்ம மூக்குக்கு கீழே என்ன விழுந்து விழுந்து போகுது? அதிகமான வெக்கமில்லாத பெண்ணா நீ? என் பர்ஸ் தவறா வீட்ல இருந்துடுச்சு. அந்த பர்ஸை எடுக்க வந்தப்போ உன் உண்மை எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் பர்ஸை மறக்கும் தவறு பண்ணாட்டி உன் உண்மை எனக்கு ஒருபோதும் தெரிஞ்சிருக்காது. நீ எவ்ளோ கீழ்த்தரமான பெண்ணுன்னு. நம்ம வீட்ல இருந்து போன உடனே உன் இந்த ஆசைக்காரனை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டே. கடவுளுக்கு நன்றி, நான் பர்ஸை மறந்துட்டேன். இல்லாட்டி உன் உண்மை எனக்கு ஒருபோதும் தெரிஞ்சிருக்காது. மஹீன் அவங்களை பார்த்து மோசமா பயந்துட்டாள். அவள் முகம் வெளுத்து போச்சு. ஆனா கபீருக்கு அவங்க பேச்சு ரொம்ப பிடிக்கல. அவனும் தன் இடத்துல இருந்து எழுந்து நின்னான். நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. அட, நீ மௌனமா இரு. உன்னோட நாணயம் கள்ளமா இருந்தா இன்னொருத்தர் மேல என்ன புகார் சொல்லணும்? எனக்கு இந்த பெண்ண மேல முன்னையே சந்தேகம் இருந்தது. இவள் ஏதாவது ஒரு கோளாறு பண்ணிடுவான்னு. பாரு, இன்னைக்கு என் சந்தேகம் நம்பிக்கையா மாறிடுச்சு. அவள் மஹீனை அடிக்க அவள் பக்கத்துக்கு வந்தா கபீர் நடுவுல வந்துட்டான். நீங்க மஹீனோட இப்படி நடந்துக்க கூடாது. நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். நீங்க அவளோட கெட்ட நடத்தை பண்றதும் அவள் மேல கை வைக்கிறதும். கபீரோட இந்த ரூபத்தை பார்த்து சுனிதாஜி கண்கள் ஆச்சரியத்துல பிளக்க போன மாதிரி இருந்தது. அட, நீ யார் என்னை அமைதியா இருக்க சொல்றே? ஒன்னு நீங்க 2 பேரும் தவறு பண்ணிட்டீங்க. அதோட மேல எனக்கே கண்களை காட்டுறீங்க. இந்த பெண்ணை நான் விடமாட்டேன். நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த பெண்ண ஒன்னு சொல்லாதீங்க. இல்லாட்டி மறுபடியும் நான் மறந்துடுவேன் நீங்க என்ன விட வயசுல எவ்ளோ பெரியவங்கன்னு. கபீர் வார்னிங் டோன்ல சொன்னா. சுனிதாஜி அவனை பார்த்துக்கிட்டே இருந்தாள். பிறகு அவள் கிண்டல் பண்ணிக்கிட்டே மஹீனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாள்.
சரி, நீ எனக்கு இத சொல்லு. இவன் யார்? எப்போ இருந்து இந்த சக்கரம் நடக்குது? நாங்க வீட்ல இருந்து வெளிய போகும்போதெல்லாம் நீ இவ்ளோ சந்தோஷப்படுறது பின்னால உன் ஆசைக்காரனை வீட்டுக்கு அழைக்க முடியும்னு. அட, இந்த மொஹல்லாக்காரங்க உன் பக்கம் இவ்ளோ எடுக்குறாங்க, உனக்காக என்னை திட்டுறாங்க. இன்னைக்கு நான் எல்லாரையும் அழைக்கிறேன், எல்லாருக்கும் சொல்றேன் உன் உண்மை என்னன்னு. ஒரு கணத்துல சுனிதாஜி சத்தம் போட்டு முழு மொஹல்லாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டாள். மஹீனுக்கு தன் தலையை தூக்க முடியாம போச்சு. என்ன ஆச்சு சுனிதா? ஏன் இவ்ளோ சத்தம் போடுற? இந்த பையன் யார்? இன்னைக்கு முன்னாடி ஒருபோதும் உங்க வீட்ல பார்த்ததில்ல. அட, இன்னைக்கு முன்னாடி இவன வீட்ல பாப்பீங்களா? இவன் எல்லாருடைய கண்களில தூசி போட்டுக்கிட்டு இங்க இருந்து போயிடுவான். நமக்கு ஒருபோதும் செய்தி கூட வராது. இன்னைக்கு நான் தவறா வீட்டுக்கு வந்தேன். அப்போ இந்த காட்சிய என் கண்களால பார்த்தேன். தெரியாத எப்போ இருந்து இந்த 2 பேரும் நம்ம கண்களுக்கு கீழே இந்த விளையாட்ட விளையாடுறாங்க. எல்லாருடைய கண்களிலும் ஆச்சரியம் இருந்தது. யாருக்கும் நம்பிக்கை வரல மஹீன் மாதிரி மாசும் பெண் இப்படி ஏதாவது வேலை பண்ண முடியும்னு. அத்தை ப்ளீஸ், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நான் இப்படி ஒன்னும் பண்ண முடியாது. இப்படி பண்ணுவத பத்தி யோசிக்கவும் முடியாது. இவர் இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கார். நான் இவருடைய பேரையும் கூட தெரியாது. ஆனா இவர் உன்னை ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கார். உன் பக்கமும் எடுக்கிறார். நல்லா ஒரு தமாஷா ஆயிடுச்சு. கபீருக்கு எதிர்பாராம போச்சு. மிடில் கிளாஸ் குடும்பத்துக்காரங்க இவ்ளோ சின்ன யோசனை உடையவங்களா இருக்காங்கன்னு இந்த ஆட்கள் அவன் நேரத்தை வீணாக்குறாங்க. இவங்க எல்லாரையும் இக்னோர் பண்ணி அவன் மஹீன் பக்கம் திரும்பினான். இல்லாட்டி இந்த ஆட்களோட பேசுறதுல எந்த லாபமும் இல்ல. மஹீன், உங்ககிட்ட நான் பிறகு பேசுறேன். இப்போ இந்த சூழல்ல உங்களுக்கு என் பேச்சை புரிஞ்சுக்க எளிதா இருக்காது. அவன் அங்க இருந்து போக ஆரம்பிச்சான். அப்போ சுனிதாஜி மறுபடியும் மஹீன் பக்கம் பாய்ந்தாள். உன்னை கொன்னுடுவேன் உன்னை. இன்னைக்கு உன்னை என்கிடமிருந்து யாரும் காப்பாத்த முடியாது. கபீர் மஹீனை பக்கத்துல பிடிச்சு பின்னால தள்ளிட்டு தானே அவங்க முன்னாடி நின்னான். நீங்க இந்த பெண்ண ஒன்னும் சொன்னா இந்த மேல கொஞ்சம் கூட கடுமையா நடந்தா நான் போலீஸ அழைப்பேன். நினைவு வச்சுக்கோங்க, இந்த பெண்ணுக்கு சிராய்ப்பு கூட வந்தா உங்களை நான் விடமாட்டேன். விரலை தூக்கி வார்னிங் கொடுக்கற மாதிரி அவன் பேசினான். அப்ப சுனிதாஜியும் தன் இடத்துல அமைதியா இருந்தாள். அவங்க வெறுப்புலையும் கோபத்திலையும் மஹீனை பார்த்தாங்க. என் பேச்சை நினைவு வச்சுக்கோங்க, இந்த பெண்ணுக்கு யாரும் சிராய்ப்பு கூட போடக்கூடாது. இல்லாட்டி கபீர் அஃப்ரீதியோட பகையை தயார் பண்ணிக்கிட்டு இருங்க. மஹீன் இப்போ அவன் மஹீன் பக்கம் திரும்பினான். உங்க பாதுகாப்பு பொறுப்பை நான் உங்க அப்பா கிட்ட வாக்கு கொடுத்து வாங்கினேன். இத நான் என் கடைசி மூச்சு வரை நிறைவேற்றுவேன். நீங்க இந்த என் கார்டை வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் எனக்கு ஃபோன் பண்ணிக்கோங்க. நான் என் காவலனை உங்க பக்கத்துக்கு அனுப்புவேன். தன் கார்டை அவளுக்கு கொடுத்துட்டு அவன் அங்க இருந்து நீண்ட நீண்ட அடி எடுத்துக்கிட்டு போனான். பின்னால சுனிதாஜி ஹாய் வாய் பண்ண ஆரம்பிச்சாள். மொஹல்லா பெண்களும் கிண்டல்லையும் வெறுப்பு நிறைந்த பார்வைகளோட மஹீனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அட, எப்படி சத்வந்தி மாதிரி நடிக்கிறா, எப்படி மாசும் முகம் சூரத் இருக்கு, இதோட என்ன பண்றா பாரு. பெண்களுக்கும் பேச்சு உருவாக்க வாய்ப்பு கிடைச்சிட்டுச்சு. மஹீனுக்கு தலைய தூக்கி அவங்க பேச்சை கேட்க முடியாம போச்சு. சுனிதாஜி வெறுப்புல அவளை பார்த்தாள். இப்போ நின்னுக்கிட்டு தமாஷா என்ன பாக்குற? நாங்க போறோம், கதவை மூடு. உள்ள இருந்து மாலை வரை வருவோம். நீங்க இந்த மேல கண்காணிச்சுக்கோங்க. மறுபடியும் இதோட யாராவங்க ஆசைக்காரன் வீட்டுக்கு வந்தா அந்த பையனோட சேர்த்து இதோட கால்களையும் உடைச்சிடுங்க. ஏன் பக்கம் இருந்து உங்களுக்கு அனுமதி இருக்கு. அவங்க போனதுக்கு அப்புறம் மஹீன் கதவை உள்ள இருந்து நல்லா மூடிட்டாள். சுவரோட சாய்ஞ்சு தரையில உட்கார்ந்து அவள் மோசமா அழ ஆரம்பிச்சாள். இது என்னோட என்ன ஆச்சு? நல்லா வாழ்க்கை நடந்துகிட்டு இருந்தது. இந்த மூச்சு திணறல் சூழலுக்கு தன்னை பழக்கப்படுத்திக்க ஆரம்பிச்சிருந்தேன். ஆனா மறுபடியும் வாழ்க்கையில இந்த கபீர் பேருடைய புயல் வந்துடுச்சு. தெரியாத யார் இந்த ஆள் என்கிட்டமிருந்து என்ன விரும்புறான். அப்பா பேரை சொல்லி ஒருவேளை என்னை டிராப் பண்ண முயற்சி பண்றான். ஆனா இதோட என்ன பர்பஸ் இருந்தாலும் நான் எல்லாருடைய கண்களிலும் கெட்ட பெயர் வாங்கிட்டேன். வாழ்க்கையில முன்னையே எளிதா இல்ல. இப்போ எனக்கு உயிரோட இருக்கிறது கூட கஷ்டமா போயிடும். ஓ கடவுளே, எனக்கு உதவி செய். முழு நாடும் அவள் அழுதுகிட்டு இருந்தாள். அவளுக்கு சாப்பிடுறது குடிக்கிறத கூட தெரியல. மாலையில சுனிதாஜியும் அவங்க 2 மகள்களும் வீட்டுக்கு வந்தா மறுபடியும் அவள் மேல கிண்டல் அம்புகளை தொடுங்க ஆரம்பிச்சாங்க. அவள் காதை மூடிக்கிட்டு அவங்க பேச்சுகளை கேட்டுக்கிட்டு இருந்தாள். தெரியும், அவள் ஏதாவது சொன்னா அந்த ஆட்கள் பேச்சை பெருசாக்கிடுவாங்க. அவள் மேல கை வைக்கிறது, அவள் இறந்த அம்மாவை திட்டுறது அவங்களுக்கு முழுசா சாதாரண விஷயம். முழு நேரமும் அவள் காதை மூடிக்கிட்டு அவங்க பேச்சுக்களை கேட்டு இக்னோர் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாள். அம்மா, நீங்க இத ஏன் ஒன்னு சொல்றீங்க? இதோட ஆசைக்காரன் வந்துட்டான்னா அவன் என்ன பண்ணிடுவானோ?
அவன் முழு மொஹல்லா முன்னாடி உங்களுக்கு மிரட்டல் கொடுத்துட்டு போனானே, போலீஸை அழைக்கிறதும் அவள் தன் ஆசைக்காரனுக்கு ஃபோன் பண்ணிட்டா. அவன் தன் காவலர்களோட மறுபடியும் வந்துடுவான். எனக்கு ரொம்ப பயம் அம்மா. அட வர்றான்னா வரட்டும், பாத்துக்கிறேனா இவனை. அதுவும் அவ என்ன போலீஸை அழைப்பானா? நாங்களே போலீஸை அழைப்போம். போலீஸுக்கு சொல்லுவோம் தனியா இருக்கிற பெண்களை பார்த்து சிங்கமா ஆகுறான்னு. கஜ் இது அவள் மனசை எரிக்கிற, அவளை துடிக்கிற பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருந்தாள். அதோட சேர்த்து கபீரையும் திட்டிக்கிட்டு இருந்தாள். அவளுக்கு கபீரை தெரியாது, கபீரோட எந்த அனுதாபமும் இல்ல. இந்த எல்லா விஷயத்துல இவளுக்கு என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? ஆனா அவங்க அவள் பேரோட் கபீர் பேரை சொல்லும்போது அவளுக்கு மென்டல் டார்ச்சர் உணர்வு வந்தது. அவள் அத்தையும் அத்தை மகள்களும் இவ்ளோ அதிகமா எரிச்சல் படும் நேச்சர் உள்ளவங்களா? இவ்ளோ கொடூரமானவங்களா? இந்த விஷயத்துக்கு அவளுக்கு இன்னைக்கு வந்துதான் புரிஞ்சுது. முழு வாழ்க்கையும் அவள் தன்னை கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்தாள். ஒருபோதும் யாருக்கும் விரல் தூக்க வாய்ப்பு கொடுக்கல. இன்னைக்கு இந்த ஆள் இவளை ஒரு கணத்துல எல்லாரோடைய கண்களிலும் 2 காசு மதிப்புள்ளவளை ஆக்கிட்டான். அவளுக்கு கபீரோட கடுமையான வெறுப்பு வர ஆரம்பிச்சுது. அவன் காட்டை கபீர் போன உடனே மஹீன் 2 துண்டாக்கி அதோட துண்டுகளை டஸ்ட்பின்ல போட்டுட்டாள். அவள் இந்த ஆளோட மறுபடியும் பேச விரும்பல. அவன் முகத்தை கூட பார்க்க விரும்பல. அடுத்த நாள் அவள் தயாராகி காலேஜுக்கு போக ஆரம்பிச்சா. மறுபடியும் சனா அவள் மேல கிண்டல் அம்புகளை பொழிஞ்சாள். இப்போ நமக்கு தெரிஞ்சுது, காலேஜ் தினசரி போற சாக்குல யாரோட சந்திப்புகள் நடக்குது, யாரோட ரங்கலீலாக்கள் கொண்டாடப்படுது. இது இப்போ நமக்கு புரிஞ்சுது. இல்லாட்டி நாங்க இந்த மாசூம் முகத்தை பார்த்து இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். உனக்கு உலகமே தெரியாதுன்னு. போதும் சனா, கடவுள் பயத்தை வச்சுக்கோ. நான் சொல்றேன், எனக்கு அந்த ஆளோட எந்த உறவும் இல்லைன்னு. என் பேரோட அவன் பேரை மறுபடியும் மறுபடியும் சேர்க்காதீங்க. சனா ஆச்சரியத்துல பார்க்க ஆரம்பிச்சாள். அட வா, எறும்புக்கும் சிறகு வந்துடுச்சு. அப்ப எனக்கு கண்களை காட்ட ஆரம்பிச்சிருக்கா. அட சரிதான் சொல்றாங்க, ஒருத்தனுக்கு யாராவது விரும்புறவன் கிட்டச்சா அவ இப்படி தைரியசாலியா ஆயிடுறான். இந்த எல்லா மந்திரம்தான் கபீர் சாஹப் வீட்டுக்கு வந்த உடனே உன் நாக்கு திறந்துடுச்சு. வாஹ் பாய் வாஹ், ஒத்துக்கிட்டோம் கபீர் சாஹப்பை. மஹீன் அவளை கோபத்துல உறுத்தி ஒன்னும் சொல்லாம கால்கள் தடுமாறி காலேஜ் பக்கம் நடந்தாள். பின்னால அந்த அம்மா மகள்களோட உயர்ந்த சிரிப்பு அவளுக்கு தூரம் வரை கேட்டுச்சு. காலேஜ்லயும் அவளுக்கு ஒன்னும் சாப்பிட மனசு இல்ல, யாரோட பேசவும் இல்ல. வீட்ல இருந்து அவள் பசி வயிற்றோட வந்திருந்தாள். இன்னைக்கு அவளுக்கு எந்த பீரியடும் எடுக்க மனசு இல்ல. அவள் லான்ல கவனம் இல்லாம புத்தகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ அவள் பக்கத்துக்கு அவள் தோழி வந்தாள். நீ இங்க இருக்கே மஹீன், ரொம்ப நேரமா உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன் எல்லாம் சரியா? மஹீன் திடுக்கிட்டு அவள் பக்கம் பார்த்தாள். ஆமா, எல்லாம் சரி. பிரின்சிபல் மேம் உன்னை தன் ரூமுக்கு அழைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒருவேளை உன்னோட ஏதாவது முக்கியமான பேச்சு இருக்கலாம் சொன்னாங்க. நீ தெரிஞ்ச உடனே உனக்கு அவங்க மெசேஜ் கொடுன்னு. மஹீன் அவள் பேச்சை கேட்டு ஒரு கணம் ஆச்சரியத்துல இருந்தாள். ஏன் எல்லாம் சரியா? மேம் என்ன ஏன் அழைச்சிருக்காங்க? ஒருவேளை மேம் கிட்ட அவள் என் புகார் போட்டிருக்காளா? அட, அவள் பேச்சு மேல மிஸ்பா உரக்க சிரிச்சாள். நீ இப்படி பயப்படுற மாதிரி, நீ ஏதாவது திருடிட்ட மாதிரி. அட, மேம் ஏதாவது பேசணும்னு இருப்பாங்க, அப்படி அழைச்சிருப்பாங்க. இதுல பயப்பட என்ன இருக்கு? போய் அவங்க பேச்சை கேளு. ரொம்ப நேரமா அவங்க எனக்கு உனக்காக மெசேஜ் கொடுத்திருந்தாங்க. மிஸ்பா அங்க இருந்து போயிட்டாள். ஆனா மஹீனுக்கு ஒவ்வொரு அடியும் எடுக்க முடியாம போச்சு. தெரியாத ஏன் அவளுக்கு இந்த விஷயத்துக்கும் எங்காவது கபீரோட கனெக்ஷன் இருக்கும்னு உணர்வு வந்தது. அவள் பிரின்சிபல் ஆபீஸுக்கு வந்தபோது அவள் கால்களுக்கு கீழிருந்து பூமி நழுவிடுச்சு. அவள் எல்லா சந்தேகங்களும் உண்மையா முன்னாடி வந்து நின்னது. பிரின்சிபல் சாஹிபா தன் சீட்ல உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி கபீர் கால் மேல கால் போட்டுக்கிட்டு கார் பக்கம் மறுபடியும் மறுபடியும் பார்த்துக்கிட்டு நிச்சயமா அவளை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். அவள் ரொம்ப இறந்த குரல்ல அனுமதி வாங்கி ரூமுக்கு உள்ள வந்தாள். வாங்க மகளே, எப்போ இருந்து உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மிஸ்டர் கபீர், இவருக்கு உங்ககிட்ட ஏதாவது பேசணும். பிரின்சிபல் சாஹிபா அந்த நேரத்துல ஏதாவது முக்கியமான வேலைக்காக போகணும்னு இருந்தாங்க. அவங்க அங்க இருந்து எழுந்து போயிட்டாங்க. மஹீன் இறந்த அடிகளோட கபீர் முன்னாடி வந்து நின்னாள். நீங்க நேத்து என் மானத்தை கெடுத்து வச்சுக்கிட்டீங்க. அதுல உங்களுக்கு சாந்தி கிடைக்கல. அதனால நீங்க காலேஜுக்கு வந்துட்டீங்களா? இங்கே என்னை அவமானப்படுத்த வந்திருக்கீங்க. கபீர் யாரோட ப்ராப்பர்ட்டி விஷயம் பேச போனானோ அவன் பேச்சு மேல ஆச்சரியத்துல தலையை தூக்கி பார்த்தான். என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வர்றே நீ? அர்த்தம் தெளிவா இருக்கு. நான் உங்களை தெரிஞ்சுக்க கூட இல்ல. தெரியாத நீங்க யார், ஏன் காரணமே இல்லாம என் பின்னால விழுந்திருக்கீங்க. எனக்கு உங்ககிட்ட எந்த விதமான பேச்சும் பேசணும்னு இல்ல. உங்க எந்த பேச்சும் கேட்கணும்னு இல்ல.
நீங்க என் வழியில வர்றதை நிறுத்துங்க. என் வாழ்க்கை முன்னையே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் இந்த வாழ்க்கையே கஷ்டமாக்காதீங்க. கபீருக்கு கோபத்துல மூளை சுத்திடுச்சு. உன் உடல்நிலை சரியா தெரியுதா என்ன பேசுறேன்னு? நான் யார்? நான் எந்த தெரு மொஹல்லால இருக்கிற சண்டைக்கார லபங்கா பையன் இல்ல. நான் ஒரு பிசினஸ் மேன். இங்கே உன்னோட ஃப்ளர்ட் பண்ண வரல. உன் அமானத்தை உனக்கு ஒப்படைக்க வந்திருக்கேன். அதை உன் அப்பா என் பொறுப்பில கொடுத்திருந்தார். நீ பேச்சை எங்க இருந்து எங்க கொண்டு போறேன்? எனக்கு உங்ககிட்ட எந்த பேச்சும் கேட்கணும்னு இல்ல. எனக்கு எந்த ப்ராப்பர்ட்டியோ எந்த விஷயத்தோ ஆசை இல்ல. எனக்கு ஒன்னும் வேணாம். அவன் முகத்தை பார்க்காம அவள் திரும்பி போக ஆரம்பிச்சாள். அப்போ கபீர் அவளை தடுத்து நிறுத்தினான். முட்டாள்தனமான பேச்சு பேசாத பெண்ணே, உன் உரிமையை விட்டுக் கொடுக்கறது எங்கேயோ உள்ள புத்திசாலித்தனம். நான் உன்னை பத்தி நல்லா விசாரிச்சுக்கிட்டேன். உன் அத்தை உன்னோட எப்படி நடந்துக்கிறா? அந்த வீட்ல நீ வேலைக்காரி மாதிரி இருக்கே. உன் மனசு விரும்பலையா? நீ உன் வீட்ல ஆனந்தமா இருக்கணும்னு? எனக்கு உங்க எந்த பேச்சும் கேட்கணும்னு இல்ல. நீங்க ப்ளீஸ் என்னை என் நிலையில விட்டுடுங்க. என் மேல கருணை காட்டுங்க. மறுபடியும் ப்ளீஸ் என் வழியில வராதீங்க. அவன் முன்னாடி கைகளை கூப்பி இவ்ளோ பரிதாபமா பேசினாள். கபீருக்கு சில கணங்கள் பேசவே முடியல. அவள் கண்களில கண்ணீர் இருந்தது. அந்த ஆழமான ஏரி மாதிரி கண்களில மிதக்கிற கண்ணீர் கபீர் மனச அசைச்சிருச்சு. அவனுக்கு பேச வாய்ப்பு கொடுக்காம அவள் அங்க இருந்து ஓடி போயிட்டாள். இப்போ கபீருக்கு அங்க இருக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்ல. அதிகமான முட்டாள் பெண். பேச்சை புரிஞ்சாம மறுத்துட்டு போயிட்டாள். இப்போ இதோட அமானத்து என்கிட்ட இருக்கு. அதை என்ன பண்ணுவேன்? இதற்கு வேணாம்னா சரி, நான் ஏதாவது சேரிட்டி ஃபண்ட்ல கொடுத்துடுவேன். கோபத்துல முணுமுணுச்சுக்கிட்டே அவன் தன் ஆபீஸுக்கு போனான். அடுத்த நாள் அவனுக்கு யூகேவுக்கு ஃப்ளைட் இருந்தது. ஒரு ரொம்ப முக்கியமான மீட்டிங்குக்காக அவன் போறானான். அந்த நேரத்துல அந்த எல்லாம் அவன் மனசுல ஓடிக்கிட்டு இருந்தது. தற்காலிகமா அவன் மஹீனையும் அவள் விஷயத்தையும் மறந்துட்டான். ஒரு வாரம் எப்படி போச்சுன்னு தெரியவே இல்ல. இன்னைக்கு அவன் இந்தியாவுக்கு திரும்பி வரணும். இன்னைக்கும் காலையில இருந்து மாலை வரை ஒன்னுக்கு அப்புறம் ஒன்னா வேலையில பிஸியா இருந்தான். அவனுக்கு தலையை சுரன்றதுக்கும் கூட நேரம் இல்ல. எந்த நாள்ல கபீர் அவள் வீட்டுக்கு வந்து போனானோ அந்த நாள்ல இருந்து மஹீன் வாழ்க்கை ஹராம் ஆயிடுச்சு. அந்த வீட்ல அவளுக்கு சுகம் முன்னையே இல்ல. ஆனா இப்போ வீட்டாருடைய கையில ஒரு புது விஷயம் வந்துடுச்சு. அத்தை 2 பெரிய அன்பான மகள்கள் தங்க கணவர்களோட வீட்டுக்கு வந்தபோது அவங்க முன்னாடி மறுபடியும் இந்த கதையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதான் மஹீன் காலேஜ்ல இருந்து திரும்பி வந்திருந்தாள். அவள் அத்தை மகள்களை அவங்க கணவர்களோட வீட்டுக்கு வர்றதை பார்த்தபோது அவளுக்கு சோர்வு முழு உடம்புல இறங்குற மாதிரி உணர்ந்தாள். அவங்க கேவலமான நேச்சரை அவள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாள். அவளுக்கு தெரியும் இப்போ மறுபடியும் அவங்க அவள் கேரக்டரையும் தங்க கிண்டல்களுக்கு இலக்காக்குவாங்க. அப்படியே நடந்தது. அவள் அவங்களுக்காக சமையலறையில கடிகாரம் பார்த்துக்கிட்டு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாள். அப்போ அவங்க லான்ச்ல உட்கார்ந்துகிட்டு உயர்ந்த குரல்ல எல்லாரும் சேர்ந்து அவள் கேரக்டர் அசைசினேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவள் பேரையும் கபீர் பேரையும் ஒன்னா சேர்த்து இவ்ளோ ரெடிகுலஸ் ஸ்டைல்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத்தை அவளை என்ன நிலையில என்ன பண்றத பார்த்தாங்களோ மாதிரி. அவளுக்கு கோபம் ரொம்ப வந்தது. ஆனா அடக்கிட்டாள். அவளுக்கு அந்த நாட்கள் இன்னைக்கும் நினைவுக்கு வர்றது. இந்த விஷயம் ரொம்ப பழையதல்ல. வெறும் 1 வருஷத்துக்கு முன்னாடி விஷயம். அவள் அப்பா உயிரோட இருந்தாரு. அவரும் போன் பண்ணும்போது அத்தையும் அவங்க மகள்களும் டிமாண்ட்ஸோட ஒரு நீண்ட லிஸ்ட அவர் முன்னாடி வச்சிடுவாங்க. எல்லாரும் மஹீன் முன்னாடியும் பின்னாடியும் இருப்பாங்க. அவளை நேசிச்சு காட்டுவாங்க. அவள் கவனம் எடுத்துப்பாங்க. அத்தை அவள் மேல வரி வரியாக விழுந்துருவா. ஒருபோதும் அவளை சிறு துரும்பை கூட எடுக்க அனுமதி கொடுக்கல. அவளுக்கு வெறும் இப்படி சொல்லுவா, நீ வெறும் வணக்கம் சொல்லு, உன் படிப்புல கவனம் செலுத்து, வீட்டு வேலைக்கு நான் இருக்கேன். மேல வேலைகளுக்கு அவங்க மேட் வச்சிருந்தாங்க. சாப்பாடு எல்லாம் அத்தையே செஞ்சுவா. பிறகு அவள் அப்பா இறந்தபோது எல்லாம் மாறிடுச்சு. மேட்டையும் நீக்கிட்டாங்க. அத்தையும் வேலை செய்யறதுல இருந்து கைகளை இழுத்துக்கிட்டாங்க. இப்போ எல்லா வேலைகளோட பொறுப்பு தனியா மஹீன் தலையில வந்துடுச்சு. அப்போ இதே அவள் அத்தை மணமான மகள்களும் அவங்க கணவர்களும் அவளை குட்டி குட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கண்களில அந்த அழுக்கும் ஆசையும் தெரியல. அப்பா இறந்த உடனே அவங்க கண்களில பொங்கி வந்துச்சு. சாப்பாடு தயார் பண்ணிட்டு ரொட்டிகள் செஞ்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடுற செய்தி சொல்லிட்டு அவள் தன் அறைக்கு போயிட்டாள். அவளுக்கு சாப்பிட முழுசா மனசு இல்லாம போச்சு. அறையில உட்கார்ந்துகிட்டு அவள் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தாள். அவங்க சிரிப்பு சத்தங்கள் இங்க வரை கேட்டுக்கிட்டு இருந்தது. அவள் மனசு விரும்பியது தன் காதுகளில 2 கைகளையும் வெச்சுக்கணும். அவங்க சத்தங்கள் இங்க வரக்கூடாதுன்னு.
ஆனா அது எப்படி முடியும்? அவள் கதவை மூடிட்டாள். ஆனாலும் அந்த அவமானப்படுத்தும் கிண்டல்கள் அவள் காதுகளோட மோதிக்கிட்டே இருந்தன. இரவு ஆகும் வரை மஹஃபில் தொடர்ந்தது. பிறகு எல்லாரும் தங்க அறைகளுக்கு போய் தூங்கிட்டாங்க. இன்னைக்கு அத்தை 2 மகள்களும் தங்க கணவர்களோட இங்கேயே இரவு தங்க வந்திருந்தாங்க. நள்ளிரவு ஆனபோது மஹீனுக்கு பசி உணர்வு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சுது. அவள் அறையில இருந்து வெளியே வந்து சமையலறை பக்கம் போக ஆரம்பிச்சாள். அப்போ திடீர்னு ஒரு நிழல் அவளை பிடிச்சு தன் பக்கம் இழுத்துக்கிட்டுச்சு. அவள் வாயில கத்தி வந்துடுச்சு. நவீன் பாய், நீங்க அவள் இருட்டிலும் சாயை அடையாளம் கண்டுகிட்டாள். அவள் அத்தை சின்ன மாப்பிள்ளை. ஓ ப்ளீஸ், இந்த பாய் டேக் போடுறதுக்கு என்ன தேவை? வெறும் நவீன்னு சொல்லு. உன் உதடுகளில இருந்து என் பேரை கேட்க ஆசைப்பட்டுக்கிட்டேயே. அவன் உதடுகளை மென்மையா தொட்டு பேச்சினான். அப்போ மஹீன் முழு உடம்புல நெருப்பு ஓடுற மாதிரி ஆச்சு. உங்களுக்கு வெக்கப்படணும், என்னோட இந்த மாதிரி பேசுறது. தூரமா போங்க. ஆனா அவன் தூரமா போறதுக்கு பதிலா அவளை தன்னுல சேர்த்துக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். மஹீன் மோசமா கத்தினாள். அட என்ன பண்றீங்க? எல்லாரும் எழுந்திருப்பாங்க. வாங்க உன் அறைக்கு போவோம். இன்னைக்கு நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன். நவீன் பாய், எனக்கு தோணுது நீங்க உங்க நினைவில இல்ல. போங்க, இங்க இருந்து விடுங்க என்னை. ஆனா அவள் வாயில கை வச்சு அவளை இழுத்துக்கிட்டு அவள் அறைக்குள்ள கொண்டு போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அதோட அவன் எச்சரிக்கையான பார்வைகளோட பார்த்துக்கிட்டு இருந்தான், யாராவது அவங்க 2 பேரையும் கவனிக்கிறாங்களான்னு. மஹீன் அவன் பிடியில ஒரு மீன் மாதிரி துடிச்சுக்கிட்டு இருந்தாள். கடவுள் மேல் நவீன் பாய், என்னோட இந்த அநியாயம் பண்ணாதீங்க, விடுங்க என்னை. ஆனா அவள் எந்த பேச்சும் கேட்கவே இல்ல மாதிரி இருந்தான். அப்போ முழு லான்ச் லைட்ல ஜொலிச்சு எழுந்தது. ஷபானா கண் திறந்தபோது பார்த்தாள், நவீன் அவளோட படுக்கையில இல்ல. அவள் நினைச்சா ஒருவேளை வாஷ்ரூம்ல இருப்பான்னு. ரொம்ப நேரம் போனும் அவன் திரும்பி வரல. அப்போ அவளுக்கு கவலை வந்தது. வாஷ்ரூம்ல எட்டி பார்த்தாள். வாஷ்ரூம்ல இருட்டு. அறை கதவும் கொஞ்சம் திறந்திருந்தது. அவள் வெளியே வந்தா அவளுக்கு மெல்லிய மெல்லிய பேச்சு சத்தம் கேட்டது. அவள் லைட் போட்டாள். ஆனா அவளுக்கு தெரியாது முன்னாடி அந்த கொடூரமான காட்சி அவளுக்கு பார்க்க கிடைக்கும்னு. அவள் சொந்த கணவன் யாரோட கண்களை மூடிக்கிட்டு நம்பிக்கை வச்சிருந்தாளோ அந்த நேரத்துல அவள் மாமா மகளோட இந்த நிலையில இருந்தான். ஷபானாவே தண்ணீரா ஆயிட்டாள். எவ்ளோ நேரம் அவள் நம்பிக்கை இல்லாம அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருந்தாள். ஷபானாவை பார்த்து நவீன் மஹீன் கையை விட்டுட்டான். மஹீன் அழுதுகிட்டே ஷபானா பக்கத்துக்கு வந்தாள். அக்கா, நான் எவ்ளோ நேரமா இவங்களுக்கு இதை புரிய வைக்க முயற்சி பண்றேன். இவங்க பண்றது தப்புன்னு. நான் அந்த மாதிரி பெண் இல்ல. ஆனா ஷபானா என்ன? அவள் எவ்ளோ தூரம் போய் விழுந்தாள். நீ அதிகமான கீழ்த்தரமான பெண். இவ்ளோ கேவலமா ஆயிட்டே நாங்க யோசிக்கவே இல்ல. நீங்க உங்களுக்கு வெக்கப்படலையா இதெல்லாம் பண்ணும்போது? அட என்ன குற்றம்? இவள் என்னைத்தானே வெளியே அழைச்சாள். இவள் என்னைத்தானே தன் பக்கம் ஈர்க்க ஜால் வீசினாள். எனக்கு இதுல எந்த குற்றமும் இல்ல. அவன் மோசமா பயந்த ஸ்டைல்ல சாபை கொடுத்துக்கிட்டுந்தான். தெளிவா தெரிஞ்சுது அவன் பொய் சொல்றான்னு. ஆனா ஷபானா அவன் பொய்யை உண்மையா, மஹீன் உண்மையை பொய்யா நிரூபிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாள். சப்தங்கள் கேட்டு மற்ற வீட்டாரும் எழுந்திட்டாங்க. பிறகு ஒரு கணத்துல ஷபானா பேச்சை பெரிசாக்கி எல்லாருக்கும் சொன்னா. மறுபடியும் எல்லாரும் மஹீனை திட்ட ஆரம்பிச்சாங்க. அத்தையும் அவளை ரொம்ப அடிச்சிருந்தாள். உன் ஆசைக்காரன் அந்த நாள்ல என்ன சொன்னான்? இதோட கை வச்சா போலீஸை அழைப்பேன்னு. இப்போ அழை. உன் ஆசைக்காரனை சொல்லு. அவனுக்கு போலீஸை அழைக்கச் சொல்லு. என் மனசு விரும்புது. நான் அடிச்சு உன் தோலை உரிச்சுடுவேன். அட பேய் கூட 7 வீடு விட்டு தாக்குது. ஆனா நீ உன் சொந்த வீட்டை தாக்கிட்டே. நீ பேயை விடவும் கேவலமானவள். ஏன் நீ என் மகள்கள் பின்னால விழுந்தே. இப்போ நான் உன்னை இந்த வீட்ல பொறுக்க முடியாது. அம்மா, இவளை வெளியே திங்க. ஷபானா அழுதுகிட்டே சொன்னாள். இதை இப்போதே இந்த வீட்டிலிருந்து வெளியேற்றுங்கள். இது இனி இங்கே வைத்திருக்க தகுதியற்றது. இன்று இது என் கணவன் மீது கண்ணை வைத்துள்ளது. நாளை இது ஜெய்தீப் அண்ணன் மீதும் கண்ணை வைக்கும். நாங்கள் இருவரும் எங்கள் கணவர்களை இதிடம் இழந்துவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் இருவரும் உங்கள் வாசலில் வந்து அமர்ந்து விடுவோம். உங்கள் 2 மகள்களும் இன்னும் வீடு அமைத்துள்ளனர். அவர்களுக்கு என்ன ஆகும்? எல்லாரும் சொல்வார்கள், இந்த மகள்கள் தங்கள் வீட்டை அமைக்க முடியவில்லை என்று. இவர்களும் நம் சகோதரிகள்தான். நம் சூழலில் அவர்களை பார்ப்பார்கள். அம்மா, இப்போதே இதை வீட்டிலிருந்து வெளியேற்றுங்கள். இப்போது 4 சகோதரிகளும் ஒரே சமயத்தில் தொடங்கினர். மாஹீன் அவர்களுக்கு முன் கைகளை கூப்பினாள். அத்தை, நள்ளிரவு நேரம். நான் எங்கே போவேன்?
இப்போ உன் அந்த காதலனிடம் உனக்கு இத்தனை காதலர்கள் இருக்கிறார்களே, யாரிடமாவது போ, உனக்கு என்ன குறை? அத்தை, நீங்கள் கடவுளுக்கு பயப்படுங்கள், என் மீது குற்றம் சுமத்தாதீர்கள். அட பாவம், நீ செய்கிறாய், கடவுளுக்கு பயத்தை நாங்கள் வைக்கிறோம். ஏன் மனைவி, நீ பாலில் குளித்தவளா? இங்கிருந்து வெளியேறு. இனி உன்மீது இரக்கம் காட்டப்படாது. இதை மறக்காதே, இந்த வீடு என் அப்பாவின் பணத்தால் நடந்து வந்தது. இந்த வீட்டை நீங்கள் இவ்வளவு எதிர்ப்புடன் என்னை வெளியேற்றுகிறீர்கள். மறக்காதீர்கள், என் அப்பாவின் சம்பாத்தியத்தால் கட்டப்பட்டது. இந்த வீட்டில் எனக்கு உங்களுக்கு இருக்கும் அளவுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அவள் பேச்சை முழுமையாக கேட்காமல் அவளை வாசலில் தள்ளி வெளியே அனுப்பினர். கதவை அவள் முகத்தில் மூடிவிட்டனர். அவள் வெளியே கிடந்து கதவை அடித்து அழுதாள். ஆனால் யாரும் அவள் ஒரு வார்த்தையை கேட்கவில்லை. கண்ணீரை துடைத்து அவள் எழுந்து நின்றாள். இப்போது நான் என்ன செய்வேன்? எங்கே போவேன்? இவர்கள் இவ்வளவு கொடுமையானவர்கள். என்னை வீட்டுக்குள் விடமாட்டார்கள். என் தேவையான எந்த பொருளையும் எடுக்கவும் விடமாட்டார்கள். என் ஆவணங்கள், என் ஆடைகள், என் எல்லாம் வீட்டில்தான் இருக்கிறது. நான் எப்படி எல்லாவற்றையும் விட்டு இங்கிருந்து போவேன்? ஹே கடவுளே, இவர்கள் மனதில் எனக்காக இரக்கம் உண்டாக்குங்கள். முழு 2 மணி நேரம் அவள் அங்கே அமர்ந்து அவர்களிடம் மன்றாடினாள். கதவு திறக்கவில்லை. எனில் அவள் அங்கிருந்து எழுந்து ஒரு பக்கம் நடக்கத் தொடங்கினாள். நான் ரியா வீட்டிற்கு போகிறேன். அவள் வீடு அருகிலேயே இருக்கிறது. எனக்கு நம்பிக்கை, அவள் என்னை வீட்டுக்குள் வர அனுமதிப்பாள். என் நிர்பந்தத்தைச் சொன்னால் அவள் ஒருவேளை என் பேச்சை புரிந்து கொள்வாள். அவள் அம்மாவும் மிக நல்லவள். என்னை பார்க்கும்போதெல்லாம் மிக நன்றாக பேசுகிறாள். நிச்சயம் அவள் என்னை தவறாக புரிந்து கொள்ள மாட்டாள். அவள் அழுது தடுமாறி சாலையில் நடந்து கொண்டிருந்தாள். நள்ளிரவு நேரம். எல்லா பக்கமும் கடும் இருள். இந்த இருளில் அவளுக்கு பயமும் தோன்றியது. ஒரு வாகனம் கடந்தால் அவள் பயத்தால் தன்னை சுருக்கி முன்னே சென்றாள். ஒரு கார் அவளுக்கு அருகில் வந்து நின்றது. அதிலிருந்து 3-4 வல்லூறு போன்ற இளைஞர்கள் வெளியே வந்தனர். அட, எங்கே போகிறாய்? வா, எங்களுடன் வா, எங்களை மகிழ்வி. அவர்கள் அவளை ஒருவேளை தவறான பெண் என்று நினைத்திருக்கலாம். அவள் பயத்தால் நடுங்கத் தொடங்கினாள். பாருங்கள் அண்ணா, நான் ஒரு நல்ல பெண். நான் அப்படிப்பட்ட பெண் அல்ல. நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். அவள் அங்கிருந்து போக முயன்றாள். இளைஞர்கள் அவள் வழியை தடுத்தனர். அட, நாங்களும் கெட்டவர்கள் அல்ல. எங்கள் பின்னால் காவல்துறை இல்லை. பகலில் எல்லாரும் எங்களை நல்லவர்களாகவே பார்க்கிறார்கள். ஆனால் எங்கள் இந்த கொடூரமான உருவம் இரவின் இருளில் மட்டுமே வெளியே வருகிறது. அவர்கள் எல்லாரும் சிரித்துச் சிரித்தனர். 4 பேரும் வட்டமாக மாஹீனைச் சுற்றி நின்றனர். பிறகு, வா, நல்ல முறையில் எங்களுடன். உன் விலை எவ்வளவோ அதை 2 மடங்கு தருவோம். மாஹீனின் முகம் கோபத்திலும் பயத்திலும் சிவந்தது. அவள் விரும்பினாலும் இந்த இளைஞர்களின் முகத்தை கிழிக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் 4 பேர், அவள் தனியாக. அவள் விரும்பினாலும் அவர்களை எதிர்க்க முடியவில்லை. அவள் அழுது அவர்களிடம் மன்றாடத் தொடங்கினாள். என்னை இங்கிருந்து போக விடுங்கள். கடவுள் சாட்சி, நான் எதுவும் செய்யவில்லை. என்னுடன் ஏற்கனவே மிக மோசமாக நடந்துள்ளது. மேலும் நீங்கள் என்னுடன் மோசமாக நடக்காதீர்கள். ஆனால் அவர்களுக்கு மாஹீன் மீது இரக்கம் வரவில்லை. அவர்களில் சாத்தானின் ஆவி புகுந்தது போல் இருந்தது. அவள் உதவியற்ற நிலையை பார்த்துச் சிரித்து கொண்டே அவளை வலுக்கட்டாயமாக காரில் ஏற்ற முயன்றனர். அப்போது ஒரு பெரிய காரின் டயர்கள் அவர்களுக்கு அருகில் சத்தமிட்டன. மாஹீனை அவர்கள் ஒரே கணத்தில் விட்டுவிட்டனர். அவள் அங்கேயே தரையில் விழுந்தாள். காரிலிருந்து பாதுகாவலர்கள் வெளியே வந்து அந்த இளைஞர்களை தங்கள் காவலில் எடுத்தனர். நீங்கள் யார்? இந்த பெண்ணிடம் என்ன வேண்டும்? இந்த குரலை கேட்டு மாஹீன் திரும்பி பார்த்தாள். அங்கே வேறு யாரும் இல்லை, கபீர்தான். ஏனோ அவளுக்கு இந்த மனிதன் தன் பாதுகாவலனாக வந்தது போல் தோன்றியது. அவன் முன்பு சொன்ன எல்லா வார்த்தைகளும் அவள் மனதில் ஒலிக்கத் தொடங்கின. அவன் மீண்டும் மீண்டும் மாஹீனிடம் சொன்னான். அவன் மாஹீனின் அப்பாவிடம் அவளை பாதுகாப்பதாக வாக்கு கொடுத்ததாக. அப்போது மாஹீன் அவன் நடையை கவனிக்கவில்லை. ஆனால் இப்போது அவளுக்கு தோன்றியது, ஒருவேளை அந்த மனிதன் உண்மை சொன்னான் என்று. நிச்சயம் அவன் அவளை காப்பாற்ற விரும்பினான். அந்த இளைஞர்கள் மன்னிப்பு கேட்டு காரில் ஏறிச் சென்றனர். கபீர் மாஹீனிடம் வந்தான். நீங்கள் நலமா? உங்கள் வீடு எங்கே? வாருங்கள், உங்களை வீட்டிற்கு அனுப்புகிறேன். பெண்கள் நள்ளிரவு வரை இப்படி வெளியே இருப்பது நல்லதல்ல. இப்படிப்பட்ட பெண்களை நல்லவர்களாக பார்க்க மாட்டார்கள். கபீர் அவளை பார்த்தபோது அவன் ஆச்சரியப்பட்டான். நீ மாஹீன், நீ இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்கிறாய்? அவன் பேச்சைக் கேட்டு மாஹீன் உரக்க அழத் தொடங்கினாள். பிறகு தன் எல்லா விஷயத்தையும் அவனிடம் சொன்னாள். கபீரின் முகம் கோபத்தால் சிவந்தது. நான் சொன்னேன், என் பேச்சைக் கேள், என்னுடன் வா.
ஆனால் நீ என் ஒரு வார்த்தையையும் கேட்கவில்லை. பார்த்தாயா என் பேச்சை கேட்காததன் விளைவு? உன் உறவினர்கள் மிக கீழ்த்தரமானவர்கள். இதை ஒருவேளை உனக்கு தெரியாது. ஆனால் உன் அப்பா அவர்கள் எல்லாரை பற்றியும் நன்றாக அறிந்திருந்தார். அதனால்தான் அவர்கள் உன் பொறுப்பை தன் உறவினர்களிடம் அல்லாமல் என் கையில் ஒப்படைத்தார். ஆனால் ஏனோ நீ என்னை நம்பவில்லை. இதில் எனக்கு எந்த சுயநலமும் இல்லை. நான் உன் நன்மைக்காகவே பேசினேன். இப்போது மாஹீன் அவன் பேச்சை கவனமாக கேட்டபோது அவளுக்கு கபீரின் நடையில் உண்மை தெரிந்தது. நான் உங்கள் பேச்சை கேட்பேன், உங்கள் பேச்சை நிறைவேற்றுவேன். ஆனால் இப்போது எனக்கு ஏதேனும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும். நான் இப்படி சாலையில் நின்று இரவை கழிக்க முடியாது. ஆம், வா என்னுடன் காரில் அமர். இப்போது நான் உன்னை என் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன். உன் இந்த அத்தைகளை நான் விடமாட்டேன். இல்லை, தயவு செய்து நீங்கள் அவர்களிடம் எதுவும் சொல்லாதீர்கள். அவர்கள் செய்ய வேண்டியதை செய்துவிட்டார்கள். ஆனால் நான் அவர்களுடன் எதையும் மோசமாக செய்ய விரும்பவில்லை. கடவுள் அவர்களிடமிருந்து என் பழிவாங்கலை எடுப்பார். கபீர் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். மிக விசித்திரமான பெண் நீ. உன் இடத்தில் நான் இருந்தால் இப்படிப்பட்டவர்களின் தோலை உரித்து விடுவேன். அவர்கள் என்னுடன் இவ்வளவு மோசமாக நடந்தால். மனம் அமைதியாக கபீரும் அமைதியாக காரில் அமர வேண்டியதாயிற்று. இன்றே அவன் யூகேயிலிருந்து திரும்பி வரும்போது வழியில் இந்த காட்சியை பார்த்தான். இப்போது அவன் கடவுளுக்கு நன்றி செலுத்தினான், சரியான நேரத்தில் இங்கே வந்ததற்கு. இல்லையெனில் இந்த முட்டாள் பெண்ணுடன் என்ன ஆகியிருக்கும் தெரியாது. கார் ஒரு பெரிய பங்களாவில் வந்து நின்றது. மாஹீன் ஆச்சரியத்துடன் அந்த பெரிய பங்களாவை பார்த்தாள். இவ்வளவு அழகான வீட்டை அவள் டிவி சீரியல்களில் பார்த்திருக்கிறாள், அல்லது தன் கனவுகளில். வாழ்நாளில் இப்படிப்பட்ட வீட்டை தன் கண்களால் பார்ப்பாள் என்று அவளுக்கு ஒருபோதும் எண்ணம் கூட இல்லை. அவள் மறதியில் நடந்து முன்னேறி சென்று சப்தமாக கபீருடன் மோதினாள். அவன் காரிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தான். மாஹீனின் அசையாத நிலையை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். மாஹீன் வெட்கப்பட்டாள். நீ தூக்கத்தில் நடக்கிறாய் போல் இருக்கிறது. இல்லை, நான் உங்களை பார்க்கவில்லை. அற்புதம். 6 அடி உயரமுள்ள மனிதன் உனக்கு தெரியவில்லையா? மாஹீன் மேலும் வெட்கப்பட்டாள். வீட்டிற்கு வந்ததும் கபீர் நூரியை உரக்க அழைக்கத் தொடங்கினான். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு மெல்லிய பெண் அங்கே வந்தாள். ஆம் சார், நீங்கள் வந்துவிட்டீர்கள். உங்களுக்கு உணவு வைக்கவா? ஆம், உணவு வை, மிகவும் பசிக்கிறது. வா மாஹீன், நீயும் உணவு சாப்பிடு. இப்போது மாஹீன் மறுப்பதை சரியாக நினைக்கவில்லை. ஏனெனில் பசியால் அவள் வயிற்றில் எலிகள் ஓடின. அவள் எவ்வளவு காலமாக எதையும் சாப்பிடவில்லை. உணவு மேஜையில் பல வகையான உணவுகள் இருந்தன. அவற்றை ஒருவேளை மாஹீன் வாழ்நாளில் முன்பு பார்த்திருக்காமல் இருக்கலாம். அவள் சிறிது பிரியாணி எடுத்தாள். அவள் வயிறு நிறைந்தது. உணவு சாப்பிட்ட பிறகு கபீர் நூரியிடம் மாஹீனுக்கு அறை காட்டச் சொன்னான். இவளை விருந்தினர் அறைக்கு அழைத்துச் செல். இவளின் தேவைகளை கேள். என்ன வேண்டுமோ அதை இவளுக்கு வழங்கு. இவளுக்கு எந்த விதமான சிரமமும் ஏற்படக்கூடாது. நூரி அவன் உத்தரவின்படி தலையை அசைத்து ஆச்சரியமான பார்வையுடன் மாஹீனை பார்த்து அவளுடன் விருந்தினர் அறைக்கு அழைத்துச் சென்றாள். மாஹீனின் அந்த இளைஞர்களுடன் நடந்த மோதலின் போது ஆடைகள் இடத்திற்கு இடம் கிழிந்திருந்தன. அவற்றை கபீர் இப்போது பார்த்தான். நூரி இவளுக்கு உன் ஏதேனும் ஆடைகளை கொடு. இந்த உடை அணிவது இவளுக்கு சரியல்ல. மாஹீன் மோசமாக வெட்கப்பட்டாள். அவள் தன் துணியால் தன்னை மறைக்க முயன்றாள். அதை கபீர் பார்த்தான், ஆனால் எதுவும் சொல்லவில்லை. அடுத்த நாள் காலை உணவு மேஜையில் மாஹீனுக்கு கபீரின் அம்மாவுடன் சந்திப்பு நடந்தது. அவளும் அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். மகனே, நீ யார்? கபீர் உன்னை பற்றி என்னிடம் சொல்லவில்லை. மாஹீன் தன் அறிமுகத்தைச் செய்தாள். அவர்களுக்கு ஏதோ நினைவு வந்தது போல் இருந்தது. ஆம் ஆம், நினைவு வந்தது. கபீர் உன் அப்பாவை பற்றி சொல்லியிருந்தான். அவர் உன் அப்பாவின் மிக நல்ல நண்பர். இருவரின் வயதிலும் மிக வேறுபாடு இருந்தது. ஆனால் ஏனோ இருவருக்கும் இவ்வளவு நட்பு ஏற்பட்டது. உன் அப்பா அடிக்கடி இங்கே வருவார். உன்னை பற்றி மிகவும் கவலைப்பட்டார். ஒருவேளை அவர் உன்னை பற்றிய சில விஷயங்களையும் கபீரிடம் கொடுத்திருக்கலாம். ஆம், அப்படித்தான் இருக்கிறது. மஹீன் மெல்லிய குரல்ல பேசி தலையை தாழ்த்தினாள். முழு நாளும் கண் இமைக்கும் நேரத்துல போயிடுச்சு. மஹீனுக்கு தெரியவே இல்ல. மாலை நேரத்துல டைனிங் ஹால்ல இன்னொரு அமைதியான மௌனம் பரவியிருந்தது. கபீர் வழக்கமான ரூட்டின் படி தன் வேலையில இருந்து ஃப்ரீயாகி வீட்டுக்கு வந்தான். அவன் கையில ஒரு லெதர் மீடியம் சைஸ் ஃபைல் ஃபோல்டர் இருந்தது. மஹீன் லான்ச்ல கபீர் அம்மா கிட்ட உட்கார்ந்துகிட்டு டீ கப் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாள். அவள் முகத்துல முந்தைய இரவு வலி பயத்தின் நிழல் இன்னும் இருந்தது. ஆனா இந்த பெரிய அமைதியான வீட்டுச் சூழல் அவளுக்கு கணிசமா ஆறுதல் கொடுத்திருந்தது.
கபீர் சோஃபாவில உட்காந்துக்கிட்டு ஃபோல்டரை முன்னாடி டேபிள் மேல வச்சு மஹீனை கவனிக்க லேசான இருமலோட பேசினான். மஹீன், கொஞ்சம் இங்க வா, எனக்கு உன்னோட சில முக்கியமான பேச்சுகள் பேசணும். மஹீன் தன் பார்வைகளை தாழ்த்திக்கிட்டு அடி எடுத்து முன்னாடி உள்ள நாற்காலியில உட்கார்ந்தாள். கபீர் அம்மா அன்பா மஹீன் தலையில கை வருடிட்டு, தானே அங்க இருந்து எழுந்து போயிட்டாள், அவங்க 2 பேரும் திறந்தா பேச முடியும்னு. கபீர் ஃபோல்டரை திறந்து அதுல சில பேப்பர்களை எடுத்து டேபிள் மேல மஹீன் பக்கம் தள்ளினான். இவை அந்த டாக்குமெண்ட்ஸ் உன் அப்பா ரமேஷ் ஜி இறக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட அமானத்தா வச்சிருந்தார். நான் உன்கிட்ட முன்னையே சொன்னேன். உன் அப்பா உன் உறவினர்களோட நோக்கத்தை நல்லா யூகிச்சிருந்தார். அதனால அவர் இதெல்லாம் உன் அத்தைக்கிட்டோ வேற யார்கிட்டோ கொடுக்காம என் பொறுப்பில கொடுத்திருந்தார். மஹீன் ஆச்சரியத்துல அந்த பேப்பர்களை பார்த்தாள். இது என்ன? கபீர் ஒவ்வொரு பேப்பரையும் சுட்டிக்காட்டி விளக்கினான். இது ஒரு ஃபிளாட் டாக்குமெண்ட்ஸ் உன் அப்பா நகரத்துல மிகச் சிறந்த ஏரியால உன் பேர்ல வாங்கியிருந்தார். அதோட இது 3 ஷாப்களோட ரெஜிஸ்ட்ரி. இது ஒரு சின்ன கமர்ஷியல் பிளாசா ஃபைல். இதெல்லாம் லீகலா முழுசா உன் ப்ராப்பர்ட்டி. இது மட்டும் இல்ல, உன் அப்பா ஒரு பேங்க் அக்கவுண்ட்டும் உன் பேர்ல திறந்திருந்தார். அதுல நல்லா ஒரு தொகை இருக்கு. இந்த தொகையும் ப்ராப்பர்ட்டியும் இவ்ளோ இருக்கு. நீ உன் முழு வாழ்க்கையும் யார்கிட்டையும் கை நீட்டாம மரியாதையோட்ட சுகத்தோட கழிக்கலாம். மஹீன் கண்களில கண்ணீர் மிதக்க ஆரம்பிச்சுது. அவள் அப்பா அவளுக்காக இவ்ளோ யோசிச்சிருந்தார். அவள் சொந்த உறவினர்கள் அவளை ஒவ்வொரு விஷயத்துக்கும் தவிக்க வச்சு கட்டாய சுமையை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கபீர் சாஹப், எனக்கு இந்த எல்லா விஷயங்களும் ஒன்னும் தெரியாது. நான் ஒருபோதும் பிசினஸ் அல்லது ப்ராப்பர்ட்டி விஷயங்களை கையாளல. நான் இதெல்லாம் என்ன பண்ணுவேன்? மஹீன் குரல்ல உதவியற்ற தன்மை இருந்தது. கபீர் மென்மையா புன்னகைச்சு சொன்னான், உனக்கு பயப்பட எந்த தேவையும் இல்ல. நீ விரும்பினா இந்த ப்ராப்பர்ட்டிகளில இருந்து உன் ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம், அல்லது இதை நல்ல முறையில யூஸ் பண்ணலாம். நான் உனக்கு முழு உதவி செய்வேன். நான் உன்னை வழிகாட்டுவேன், பிசினஸ் எப்படி நடத்துறதுன்னு. மஹீன் கொஞ்சம் யோசிச்சு சொன்னாள். ஆனா நான் வெறும் படிச்சிருக்கேன், எனக்கு வேலையோட எந்த அனுபவமும் இல்ல. அதையேதான் நான் யோசிச்சேன். கபீர் சீரியஸா பதில் சொன்னான். நீ நாளைக்கிட்ட இருந்து என் ஆபீஸ்ல ஜாப் ஆரம்பி. அங்க நீ என்னோட வேலை செய்வாய். இந்த மாதிரி உனக்கு பிராக்டிக்கல் வேலை கத்துக்க வாய்ப்பு கிடைக்கும். உனக்கு பிசினஸோட நல்ல அனுபவம் கிடைக்கும். நீ உன் வேலையில முழுசா எக்ஸ்பர்ட் ஆகி உனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்ததும் நீ உன் தனியா பிசினஸும் ஸ்தாபிக்கலாம். அதுவரை உன் இந்த தொகையும் ப்ராப்பர்ட்டியும் பேங்க்ல சேஃபா இருக்கும். மஹீன் தயங்கி தயங்கி சொன்னாள், இது உங்க ரொம்ப பெரிய உதவி. ஆனா ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். நான் இப்போ இன்னும் உங்க வீட்ல சுமையா இருக்க விரும்பல. நான் எனக்காக ஏதாவது ஹாஸ்டல்ல இடம் பாத்துக்கிறேன், அல்லது ஏதாவது கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல ஷிஃப்ட் ஆயிடுறேன். இங்க இருக்க எனக்கு நல்லா தோணல. கபீர் முகத்துல எக்ஸ்பிரஷன் திடீர்னு கண்டிப்பா ஆயிடுச்சு. அவன் ஆழமா மூச்சு விட்டு மஹீன் கண்களில கண்களை பதிச்சு பேசினான். ஹாஸ்டல், நீ பைத்தியமா ஆயிட்டியா? மஹீன், நீ வெளிய உலகத்தை தெரியாது. நேத்து இரவு உன்னோட என்ன நடந்தது அதை நீ மறந்துட்டியா? நான் உன் அப்பா கிட்ட வாக்கு கொடுத்தேன். நான் உன்னை பாதுகாப்பேன். உன் பொறுப்பை ஏத்துக்கிறேன். நீ உன் கால்களில முழுசா நிக்கும் வரை, உன் முடிவுகளை தானே எடுக்கும் திறன் வரும் வரை நீ இந்த வீட்லே இருப்பே. இது என் ஃபைனல் டிசிஷன். அதே நேரத்துல கபீர் அம்மா ரூமுக்கு திரும்பி வந்து மஹீன் தோள் மேல கை வச்சு சொன்னாள். முழுசா சரிதான் சொல்றான் கபீர். மகளே, உனக்கு இங்க இருக்க என்ன பிரச்சனை? நீ எனக்கு மகள்கள் மாதிரி. இங்க உன் மரியாதை, பாதுகாப்பு, முழு பொறுப்பு நம்மோட. உனக்கு இந்த வீட்ல எந்த விதமான தொல்லையும் இருக்காது. யாரும் உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீ ஆறுதலா இங்க இரு. உன் வேலையில கவனம் செலுத்து. மஹீனுக்கு அவங்க அன்புக்கும் கபீரோட உறுதியான முடிவுக்கும் எந்த பதிலும் இல்ல. அவள் மௌனமா தலையை தாழ்த்தி அவங்க பேச்சை ஏத்துக்கிட்டாள். அடுத்த நாளே இருந்து மஹீன் வாழ்க்கையோட ஒரு புது பயணம் ஆரம்பிச்சுது. அவள் காலை நேரத்துல தயாராகி கபீரோட அவன் காரில ஆபீஸுக்கு போக ஆரம்பிச்சாள். ஆரம்ப நாட்களில அவள் ரொம்ப நெர்வஸா இருந்தாள். இவ்ளோ பெரிய கார்ப்பரேட் ஆபீஸ் சூழல் அவளுக்கு முழுசா புதுசா இருந்தது. ஆனா கபீர் அவளோட ரொம்ப கோஆபரேட் பண்ணினான். அவன் தன் பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தான். மஹீனுக்கு ஒவ்வொரு வேலையும் நுணுக்கமா கத்து கொடுக்கணும்னு. கபீர் ஆபீஸ் ஒரு மாடர்ன் பில்டிங்ல இருந்தது. அங்க எல்லா பக்கமும் ப்ரொஃபஷனல் சூழல் இருந்தது. கபீர் மஹீனுக்கு தன் கேபின் பக்கத்துல ஒரு சின்ன கேபின் கொடுத்தான். அவள் எப்போ வேணாலும் அவரிடமிருந்து உதவி வாங்கலாம்னு. ஆரம்பத்துல கபீர் அவளுக்கு சின்ன சின்ன ஃபைல்களை பார்க்கறது, இமெயில் ரிப்ளை கொடுக்கறது, ரிப்போர்ட்ஸ் தயார் பண்றது வேலை கொடுக்குவான். ஆனா அவன் தானே எப்போதும் அவள் வழிகாட்டுதலுக்கு இருக்கிறான்.
ஒரு நாள் மஹீன் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாள். அவள் முகத்துல குழப்ப எக்ஸ்பிரஷன் இருந்தது. கபீர் தன் கேபின்ல இருந்து வெளியே வந்து அவள் பக்கத்துக்கு வந்தான். அவன் அவள் நாற்காலி பக்கத்துல குனிஞ்சு ஃபைல் மேல சுட்டி காட்டி பேசினான். இங்க தப்பு பண்றே மஹீன். இந்த காலத்தை இந்த மாதிரி இல்ல, இந்த ஃபார்முலால பார்க்கணும். கபீர் மூச்சுகளோட வெப்பம் மஹீனுக்கு தன் கன்னத்துல தெரிஞ்சுது. அப்போ அவள் மனசு ஒரு கணத்துல வேகமா துடிக்க ஆரம்பிச்சுது. அவள் முகத்தை திருப்பி கபீரை பார்த்தாள். அவங்க 2 பேரும் ஒருத்தரையொருத்தர் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. கபீரோட ஆழமான சீரியஸ் கண்கள் மஹீனோட சிம்பிள் இன்னோசென்ட் முகத்துல நின்னிருந்தன. மஹீன் உதடுகள் லேசா நடுங்கின. அவள் உடனே பார்வைகளை தாழ்த்திட்டாள். நன்றி கபீர் சாஹப், நான் இப்போ புரிஞ்சுகிட்டேன், மஹீன் மெல்லிய குரல்ல சொன்னாள். கபீர் தன்னை சமாளிச்சு ஒரு அடி பின்னால போய் லேசான புன்னகையோட பேசினான். ஒன்னும் இல்ல, நீ ரொம்ப சீக்கிரம் கத்துக்கிறே, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நாட்கள் போயின. மஹீனும் கபீரும் இப்போ வெறும் ஒரு வீட்ல இருக்கிற 2 பேர் இல்ல, ஆபீஸ்லயும் அவங்க ஒவ்வொரு தருணமும் ஒன்னா கழிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க காலையில ஒன்னா வீட்ல இருந்து புறப்படுவாங்க. வழியில ஆபீஸ் பேச்சுகள் பேசுவாங்க. ஜெனரல் டாபிக்ஸ் மேல பேசுவாங்க. ஆபீஸ்ல முழு நாளும் ஒருத்தரையொருத்தர் சுத்தி இருப்பாங்க. ஒன்னா லஞ்ச் சாப்பிடுவாங்க. மாலையில திரும்புற பயணமும் ஒன்னா இருக்கும். மெல்ல மெல்ல அவங்க 2 பேருக்குள்ள இருந்த ஒரு ஃபார்மல் தூரம் முடிஞ்சு போக ஆரம்பிச்சுது. கபீர் முன்னாடி வெறும் கண்டிப்பான சீரியஸ் பிசினஸ்மேன் மாதிரி தெரிஞ்சான். மஹீனோட இருக்கும்போது முழுசா மாறிடுவான். அவன் டோன்ல மென்மையும் கண்களில ஒரு விசித்திரமான ஒளி வந்துடுறது. இன்னொரு பக்கம் மஹீனுக்கும் கபீர் இருப்பை உணரும்போது ஒரு விசித்திரமான பாதுகாப்பு அமைதி உணர ஆரம்பிச்சுது. அவள் வாழ்க்கையில இருந்த பயம் நிச்சயமில்லாமை கபீரோட இருக்க முடிஞ்சு போச்சு. சில சமயம் மஹீன் வேலையில ரொம்ப பிஸியா இருக்கும்போது அவள் முடி மறுபடியும் அவள் முகத்துல வரும்போது கபீர் தன்னையும் அறியாம அவள் பக்கம் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு மாலை ஆபீஸ், எல்லா ஸ்டாஃபும் போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒரு முக்கியமான பிரசன்டேஷன் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மஹீன் சோர்வு காரணமா தன் நாற்காலில சாய்ஞ்சு கண்களை மூடிக்கிட்டு உட்கார்ந்திருந்தாள். கபீர் தன் சீட்ல இருந்து எழுந்து ஒரு கப் செஞ்சு வந்து மௌனமா அவள் டேபிள் மேல வச்சான். மஹீன் கண்களை திறந்தா கபீரை தன் முன்னாடி நின்னிருக்க பார்த்தாள். சோர்வாயிட்டியா? கபீர் மென்மையா கேட்டான். கொஞ்சம், ஆனா வேலை இன்னும் மீதி இருக்கு. மஹீன் புன்னகைக்க முயற்சி பண்ணினாள். வேலை பிறகும் முடியலாம், நீ உன் ஆரோக்கியத்தை கவனிக்காத. கபீர் கொஞ்சம் பாராட்டும் கொஞ்சம் கண்டிக்கும் ஸ்டைல்ல சொன்னான். அவன் முன்னாடி வந்து கப்பை அவள் பக்கம் நீட்டினான். இதை குடி, உனக்கு நல்லா தோணும். மஹீன் கப்பை பிடிச்சிக்கொண்டே கபீர் கண்களை பார்த்தாள். அந்த கண்களில அவளுக்காக இருந்த கேர் ஃபீலிங் இப்போ மறைக்க முடியாத அளவுக்கு இருந்தது. மஹீன் மனசு சாட்சி சொன்னது, அவள் இந்த ஆளை இல்லாம தன் வாழ்க்கையை கற்பனை கூட பண்ண முடியாதுன்னு. அவங்க 2 பேரும் இப்போ ஒருத்தரையொருத்தர் பழக்கமாயிட்டாங்க. ஏதாவது ஒரு நாள் கபீர் ஏதாவது மீட்டிங் காரணமா வேற எங்காவது வெளியே போனா மஹீன் மனசு வேலையில படாது. அவள் மறுபடியும் கதவு பக்கம் பார்த்துக்கிட்டு இருப்பாள். இதே நிலை கபீருக்கு இருந்தது. மஹீனோட ஒரு புன்னகை அவன் முழு நாள் சோர்வை எடுத்து போட போதுமானதா இருந்தது. அவங்க 2 பேருக்கும் இந்த விஷயம் புரிஞ்சிடுச்சு. அவங்க ஒருத்தரையொருத்தர் நேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. ஆனா 2 பேரும் மௌனமா இருந்தாங்க. வார்த்தைகளில இதை வெளிப்படுத்த தயங்கினாங்க. அவங்க உறவு ஒன்னும் சொல்லாம ரொம்ப அழகா ஆழமா ஆயிடுச்சு. ஒரு நாள் ஆபீஸ்ல கபீரோட ஒரு பழைய நண்பன் ஜோயாப் ஏதாவது பிசினஸ் மீட்டிங் காரணமா அவன் கேபின்ல வந்தான். ஜோயாப் ஒரு நல்ல பணக்கார குடும்பத்தில இருந்து வந்தவன். தன் அப்பாவோட சேர்ந்து தன் வேலையை கவனிச்சுக்கிட்டு இருந்தான். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தபோது மஹீன் சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் மேல சைன் வாங்க கேபின்ல உள்ள வந்தாள். அவள் சிம்பிளிசிட்டியோட் கிரேஸ்ஃபுல் ஸ்டைல்ல வணக்கம் சொல்லி ஃபைலை கபீர் முன்னாடி வச்சாள். கபீர் சாஹப், இந்த பேப்பர்கள் மேல உங்க சைன் வேணும். மஹீன் சொன்னால். கபீர் ஃபைலை எடுத்து சைன் பண்ண ஆரம்பிச்சான். அதே நேரத்துல ஜோயா பார்வைகள் மஹீன் மேல நின்னிருந்தன. மஹீனோட மாசும் தன்மையும் அவள் சீரியஸ் ஸ்டைலும் ஜோயாப்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மஹீன் ஃபைலை எடுத்து நன்றி சொல்லிக்கொண்டே வெளியே போயிட்டாள். ஜோயாப் மஹீன் போனதுக்கு அப்புறம் கபீர் கிட்ட கேட்டான். கபீர், இந்த பெண் யார்? நான் இதற்கு முன்னாடி ஒருபோதும் இதை உன் ஆபீஸ்ல பார்த்ததில்ல. கபீர் எந்த விசேஷ எக்ஸ்பிரஷனும் இல்லாம பதில் சொன்னான். இது மஹீன், என் ஒரு அங்கிள் மகள். இப்போ இங்க என்னோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஜோயாப் கொஞ்ச நேரம் யோசனையில மூழ்கி பிறகு புன்னகைச்சு மௌனமா ஆயிட்டான்.
ஆனா அவன் கவனத்துல மஹீன் உருவம் குடியிருந்தது. இதே வார விஷயம் ஜோயாப் தன் வீட்டார்கிட்ட மஹீன் பேரை சொன்னான். அவன் பெற்றோர் தெரிஞ்சு கொண்டார்கள். பெண் சம்ஸ்காரம் உள்ளவள், படிச்சிருக்காள்னு அவங்க ஜோயாப் விருப்பத்தை பாராட்டினாங்க. ஜோயாப்கே இது தெரியாது மஹீனுக்கும் கபீருக்கும் இடையே என்ன ஃபீலிங்ஸ் நடக்குதுன்னு. ஏன்னா கபீர் ஒருபோதும் திறந்தா தன் மனசு விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லல. ஒரு நாள் ஜோயாப் தன் பெற்றோரை கூட்டிக்கிட்டு கபீர் வீட்டுக்கு வந்துட்டான். கபீர் அந்த நேரத்துல ஆபீஸ் ஒரு வேலை காரணமா நகரத்துல இருந்து கொஞ்சம் வெளியே போயிருந்தான். மாலை வரை அவன் திரும்புவது எதிர்பார்க்கப்பட்டது. கபீர் அம்மா விருந்தினர்களுக்கு அன்பான வரவேற்பு கொடுத்தாள். டீ, தண்ணீர், அப்புறம் உங்க அப்பா உண்மையான விஷயத்தை ஆரம்பிச்சார். ஆன்டிஜி, நாங்க உண்மையில ஒரு ரொம்ப முக்கியமான சுப வேலை காரணமா உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். ஜோயாப் சில நாட்களுக்கு முன்னாடி ஆபீஸ்ல மஹீனை பார்த்தான். அவன் அவள் சம்ஸ்காரத்தால் மாசும் தன்மையால் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டான். நாங்க எங்கள் மருமகளா மஹீன் கையை கேட்க வந்திருக்கோம். உங்களுக்கும் மஹீனுக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லாட்டி நாங்க இந்த உறவை முன்னே கொண்டு போக விரும்புறோம். கபீர் அம்மா இதை கேட்ட முதல்ல கொஞ்சம் சர்ப்ரைஸ். ஆனா பிறகு புன்னகைச்சு சொன்னாள், மஹீன் எங்களுக்கு ரொம்ப அன்பானவள். அவள் ஒரு ரொம்ப நல்ல பெண். ஆனா அவள் வாழ்க்கை முடிவு அவள் விருப்பம் இல்லாம நடக்க முடியாது. கபீர் மாலையில திரும்பி வருவான். நான் அவரோட மஹீனோட பேசுவேன். எங்கே மஹீன் விருப்பம் இருக்குதோ அங்கேயே அவள் திருமணம் நடக்கும். ஜோயாப் வீட்டார் அவங்க பேச்சை ஏத்துக்கொண்டு சந்தோஷமா கொஞ்ச நேரம் அப்புறம் திரும்பி போயிட்டாங்க. மஹீன் தன் அறையில இருந்தாள். அவளுக்கு எல்லா விஷயத்தையும் முழுசா தெரியாது. இரவு நேரத்துல கபீர் சோர்வா திரும்பி வந்தான். அவன் உடை மாத்தி டைனிங் டேபிள் மேல டீ சாப்பாட்டுக்காக வந்து உட்கார்ந்தான். மஹீனும் வழக்கமான ரூட்டீன் படி சாப்பாடு போடுறதுல உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாள். கபீர் அம்மா சாப்பிடும்போது சூழலை அமைதியா பார்த்தாள். அப்போ பேச்சை ஆரம்பிக்க யோசிச்சாள். கபீர் சாப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டே அம்மா கிட்ட கேட்டான், அம்மா இன்னைக்கு மாலையில கார் மார்க்ஸ் இருந்தது, வெளியே யாராவது வந்திருந்தாங்களா? அம்மா புன்னகைச்சு மஹீன் பக்கம் பார்த்து பிறகு கபீர் கிட்ட சொன்னாள், ஆமா மகனே, இன்னைக்கு உன் நண்பன் ஜோயாப் தன் பெற்றோரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். கபீர் திடுக்கிட்டு பார்வைகளை தூக்கினான். ஜோயாப், அவன் ஏன் வந்தான்? அவன் எனக்கு ஒன்னும் சொல்லல. அம்மா ஆறுதலா பதில் சொன்னாள். அவன் உண்மையில ஒரு உறவை பத்தி வந்திருந்தான். ஜோயாப் மஹீனை உன் ஆபீஸ்ல பார்த்தான். அவனுக்கு மஹீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் வீட்டார் மஹீன் கையை கேட்க வந்திருந்தாங்க. இந்த பேச்சை கேட்ட உடனே கபீர் கையில இருந்து மோசல் விழுந்துருச்சு. அவன் முகத்துல நிறம் ஒரு கணத்துல மாறிடுச்சு. அவன் மனசுல திடீர்னு ஒரு கலக்கம் எழுந்தது. அவன் உடனே மஹீன் பக்கம் பார்த்தான். அவள் டீ பாத்திரங்களை வச்சுக்கிட்டு முழுசா உறைஞ்சு போயிருந்தாள். மஹீனுக்கு எதிர்பாராம போச்சு பேச்சு இந்த அளவுக்கு போகும்னு. கபீருக்குள்ள ஒரு புயல் கிளம்பிடுச்சு. அவன் மஹீனை வேற யாரோட கற்பனை கூட பண்ண முடியல. இவ்ளோ மாதங்களா அவன் மனசுல மறைஞ்சுகிட்டு இருந்த ஃபீலிங்ஸ் வெளியே வர ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தது. அவன் மனசு வேகமா துடிக்க ஆரம்பிச்சுது. அவன் தன்னையும் அறியாம டேபிளில் மேல கை வச்சான். அம்மா பேச்சை தொடர்ந்து சொன்னாள். நான் அவங்க கிட்ட இப்படித்தான் சொன்னேன். மஹீன் திருமணம் நாங்க பண்ணத்தான் வேணும். ஆனா எங்கே மஹீன் விருப்பம் இருக்குதோ, எங்கே அவள் சந்தோஷமா இருப்பாளோ அங்கேயே அவள் திருமணம் நடக்கும். மஹீன் மகளே, நீ சொல்லு. கபீருக்கு இன்னும் கண்ட்ரோல் ஆகல. மஹீன் ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி அல்லது அவன் அம்மா இன்னும் ஏதாவது சொல்லுறதுக்கு முன்னாடி கபீர் தன் இடத்துல இருந்து எழுந்து நின்னான். அவன் குரல்ல ஒரு விசித்திரமான தவிப்பு, இன்டென்சிட்டி, டிசிசிவ் ஸ்டைல் இருந்தது. மஹீன் திருமணம் வேற எங்கும் நடக்க முடியாது அம்மா. கபீர் தெளிவா கிளியர் வார்த்தைகளில சொன்னான். அவன் அம்மா ஆச்சரியத்துல தன் மகனை பார்த்தாள். கபீர், நீ இதை என்ன சொல்றே? கபீர் மஹீன் பக்கம் அடி எடுத்து வைத்தான். அவன் கண்களில அளவற்ற அன்பு, பைத்தியம் இருந்தது. அவன் மஹீன் கண்களை பார்த்துக்கிட்டே தன் அம்மா கிட்ட சொன்னான், அம்மா, மஹீன் வேற யாருடையதும் ஆக முடியாது. நான் மஹீனை நேசிக்கிறேன். நான் தானே இவளோட திருமணம் பண்ண விரும்புறேன். நான் இவள் பாதுகாப்பு வாக்கு இவள் அப்பா கிட்ட கொடுக்கல. மாறாக இப்போ இது என் வாழ்க்கையோட மிகப்பெரிய குறிக்கோள். நான் இவளை இல்லாம இருக்க முடியாது. கபீரோட இந்த திறந்தா ஒப்புதல் கேட்டு ரூம்ல ஒரு கணத்துக்கு முழு மௌனம் பரவியது. மஹீன் மனசு பலமா துடிச்சுக்கிட்டு இருந்தது. அவள் காதுகளில கபீர் வார்த்தைகள் ஒலிச்சுக்கிட்டு இருந்தன. அவள் சந்தோஷம், சர்ப்ரைஸ், வெட்கம் கலந்த ஃபீலிங்ல நிறைஞ்சிட்டாள். அவள் முகத்துல ஒரு அழகான சிவப்பு நிறம் பரவியது. அவள் வெட்கப்பட்டு உடனே தன் தலையை தாழ்த்திட்டாள்.
அம்மா கபீர் கண்களில உண்மையான அன்பை பார்த்தபோதும் மஹீன் வெட்கப்பட்ட முகத்தை பார்த்தபோதும் அவங்க முகத்துல ஒரு அன்பான புன்னகை பரவியது. அவங்க கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க. எந்த சந்தோஷத்தை அவங்களே விரும்பினாங்களோ அது இன்னைக்குத்தானே அவங்க முன்னாடி இருந்தது. அவங்க எழுந்து மஹீனை தன் கழுத்துல அணைச்சிக்கிட்டு கபீர் கிட்ட புன்னகைச்சு சொன்னாள். உன் மனசுல இந்த விஷயம் இருந்ததுன்னா இவ்ளோ நாள்ல மௌனமா ஏன் இருந்தேன்? எனக்கு இதைவிட அதிக சந்தோஷமான விஷயம் கிடைக்கவே முடியாது. மஹீன் அம்மா கழுத்துல அணைச்சு கொண்டே லேசா பார்வை தூக்கி கபீரை பார்த்தாள். கபீர் உதடுகளில ஒரு அழகான அமைதியான புன்னகை இருந்தது. அவன் கண்கள் மஹீனுக்கு இதை நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தன. இப்போ அவள் வாழ்க்கையோட ஒவ்வொரு வலியும் முடிஞ்சு போச்சு, வரப்போற ஒவ்வொரு நாளும் அன்போட பாதுகாப்போட நிறைந்திருக்கும்னு.